அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 12ஆம் வகுப்பு தமிழில் இயல் 2 இலக்கண தேர்ச்சிகள் குருவினா சிறுவினாவுக்கான விடைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கண தேர்ச்சிகள். தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. பொருட்குறிப்பு. 2. உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அஃறிணை என்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்திணை. யார் அப்படின்னா உயர்திணை, எது அப்படிங்கிறப்ப அஃறிணை வரும். அடுத்து பொருத்தி விடை தேர்க. இதில் பாருங்கள், அவன் அவள் அவர் எது ஒரு விடை? பதிலி பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம்னா உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம்னா தன்மை பன்மை பெயர்கள். அப்போ விடை ஆவிடை. அடுத்து பாருங்கள், மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவைனா திணை, பால், எண், இடம். அடுத்து உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. என்ன தொடர் எழுதலாம்? உயர்திணை பன்மை பெயர்கள்னா அவர்கள் வந்தார்கள், பன்மை விகுதி பெற்றுனா நாங்கள் படித்தோம். இந்த மாதிரி 2 தொடர் எழுதிடலாம். அடுத்து பலவுள் தெரிய பார்க்கலாம். குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை இது நம்ம ஏற்கனவே போட்டுறோம். மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. இது ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரக்கூடியது. இதெல்லாம் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம குருவினாவுக்கான விடை பார்க்கலாம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாமா? இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்டது. இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது. இந்த 2 பாயிண்ட்டை எழுதிக்கலாம் கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்துக்கு. அடுத்து இன நிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன நிறைனா இனம் கூட்டல் நிறை. விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்னும் விதிப்படி இன கூட்டல் நிறை இன நிறை என புணர்ந்தது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து 3வது இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். இந்தோ சாரசனி கட்டடக்கலை முகாலய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது இந்தோ சாரசனிக் கட்டடக்கலையாகும். இப்பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனையாகும். மேலும் சென்னையில் புகழ்பெற்ற மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரசனிக் கட்டடக்கலைக்கு சான்றுகளாகும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து 4வது கேள்வி. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது. மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணத்தால் வெண்ணிற ஒளியெங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது. அதனால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாக மாறியது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து சிறுவினா. முதல் கேள்வி பாருங்கள். நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். மழைக்காலம் முடிந்தவுடன் கோடை காலம் தொடங்குகிறது. மழைக்காலத்தில் நீர்நிலைகள் நிறைந்திருக்கும். மழை மேகம் விலகி சூரியன் வரும்போது அந்நீர்நிலைகளிலிருந்து தன் உதடுகளை குவித்து உறிஞ்சுவது போல தன் ஒளிக்கதிரால் நீரை ஆவியாக்க தொடங்கிவிடும் என்கிறது கவிதையின் அடி. அதுபோல அதிகாலையில் இலைகளில் காணப்படும் பனித்துளிகள் சூரிய ஒளி பட்டவுடன் மறைந்துவிடும் என்கிறது நாட்டுப்புற பாட்டு. காலையில் பனித்துளியை உரிய தொடங்கும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிறகு நீர்நிலைகளிலிருந்து நீரை உறிஞ்சுகிறது. எனவே நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாகவே இக்கவிதையின் அடிகள் அமைகிறது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து 2வது கேள்வி. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள்.
கோவலர்கள் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மலையை பொழிந்தது. தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் மேயவிட்டனர். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர். குளிரின் மிகுதியால் ஆயர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களையுடைய காந்தல் மலர் மாலை கசங்கியது. பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் ஆயர்களது பற்கள் நடுங்கின. மலையையே குளிரச் செய்வது போன்றிருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு. இவ்வாறு வாடை காலத்தில் கோவலர்கள் பாதுகாப்பை தேடினர். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். இந்திய சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு போன்ற பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றுபவையாக உள்ளன. அடுத்து மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ், எழும்பூர் அருங்காட்சியகம், புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், கன்னிமாரா நூலகம், திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள், திரையரங்குகள் ஆகியவை குறிப்பிடத்தக்க அடையாளங்களாகும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குகின்றது. இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன். 18ஆம் நூற்றாண்டில் சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரியும், 1837 உருவான கிறித்துவ கல்லூரியும், 1840 உருவான பிரசிடென்சி பள்ளியும், பின்னாளில் மாநில கல்லூரி சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின. 1857ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கென்று ராணி மேரி 1914 தொடங்கப்பட்டது. ஆங்கிலேயர் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் பச்சையப்பன் கல்லூரி உருவாக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் அச்சு பரவலும் நாளிதழ் பெருக்கமும் சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. இவ்வாறு சென்னை அறிவின் நகரமாக திகழ்கிறது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். இப்போ 4வது கேள்விக்கான விடையும் பார்த்தாச்சு. சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக. இப்போ குறுவினா சிறுவினாவுக்கான விடைகள் பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு நெடுவினால 4 கேள்விகள் இருக்குது. இந்த 4 கேள்விகளுக்கான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எல்லா இயல்களுக்கும் வினாக்களுக்கான விடைகள் வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்குங்க. ஓகே, இது உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.